தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திருப்பலியானது மறக்கப்பட்ட மற்றும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் மண்ணக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தையின் உருவில் வளர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 23 முதல் 31 முடிய. அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனதுடன் தங்கள் குரலை கடவுள்பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினர். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் ஊழியருமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? பூ உலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கு அவர்தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்து அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன்? ஆண்டவருக்கு அவர்தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்களும் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அரித்தெறிவோம் என்கின்றார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல் அவர்களை நொறுக்குவீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். Alleluia, Alleluia.
நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே இயேசுவோடு பரிசேயரான நிக்கதேம் என்பவர் உரையாடிய அந்த உரையாடலானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியின் தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நிக்கதேம் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில் இயேசுவிடம் வந்து என்று ஒரு குறிப்பு நமக்கு அவர் இரவு நேரத்தில் இயேசுவிடம் வந்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஏற்கனவே இன்னும் 2 இடங்களில் நிக்கதேம் யோவான் நற்செய்தியிலே வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு முறை அவர் தலைமை குருக்கள், பரிசேயர்கள் அனைவரோடும் இணைந்து அவர்கள் பேசி கொண்டிருந்த பொழுது, குறிப்பாக இயேசுவினுடைய பின்புலத்தை குறித்து பேசி கொண்டிருந்த பொழுது நிக்கதேமும் அங்கு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதுவும் ஒரு இரவோடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. தலைமை குருக்கள், பரிசேயர்கள் இயேசுவினுடைய பின்புலத்தை மட்டும் பற்றி பேசி கொண்டிருக்கவில்லை, இயேசுவை எவ்வாறு ஒழிக்கலாம், அழிக்கலாம் என்றும் அவர்கள் பேசி கொண்டார்கள். இப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்வும் இரவோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. மீண்டுமாக யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்திலும் நாம் நிக்கதேமை குறித்து வாசிக்கின்றோம். இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவினுடைய உடலை இறக்கிய பிற்பாடு அங்கே அவருடைய உடலை எடுத்து செல்ல அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் வருகிறார். அங்கே நிக்கதேமும் இருக்கிறார். வெள்ளைப்போளம் சந்தனத்தோள் கலந்து ஏறத்தாழ 30 கிலோகிராம் அவர் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இவ்வாறு அந்த நேரமும் மயங்கிய மாலை நேரத்தில் இரவு பொழுதாகவே இதுவும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இப்படி நிக்கதேம் வருகிற பொழுதெல்லாம் இரவோடு தொடர்புடைய, இருளின் செயல்களோடு தொடர்புடைய ஒரு மனிதராகவே காட்டப்படுகிறார்.
இப்படிப்பட்ட இந்த நிக்கதேமை ஆண்டவர் தன்னுடைய பாதை நோக்கி அவர் திருப்புவதையும் இன்றைய நற்செய்தியானது நமக்கு சுட்டி காட்டி நிற்கிறது. மறுபடியும் அவரை பிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். மறுபடியும் பிறப்பது என்பது நீர் தூய ஆவியாரால் புது பிறப்பு அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புதிய அழைப்பை ஆண்டவர் நிக்கதேமுக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். ஒளியை நோக்கி இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த, இருளின் செயல்பாடுகளுக்கு மத்தியில் இருந்த ஒரு மனிதரை ஒளி நோக்கி ஆண்டவர் பயணம் செய்ய அவரை அழைத்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாமும் நம்முடைய செயல்பாடுகளும் இருளை சார்ந்தவையாக இருக்கின்றன. இருளுக்குரிய செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாமும் ஒளிக்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாமும் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவோடு கொண்டிருந்த ஒரு உரையாடல் எவ்வாறு நிக்கதேமியினுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்ததோ, அதுவரையில் இருளோடு தொடர்புடைய ஒரு மனிதர், இருளின் செயல்பாடுகளோடு தொடர்புடைய ஒரு மனிதர், இருளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மனிதர், இயேசுவினுடைய அந்த உரையாடலுக்கு பிற்பாடு ஒளியோடு தொடர்புடைய ஒரு மனிதராக புதிய உருமாற்றம் பெறுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய செயல்பாடுகளில் ஒரு தெளிவும், இயேசுவை குறித்த அந்த செயல்பாடுகளில் அதிக ஆர்வமும் உடையவராக அவர் மாறியதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்கள், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு மிக அருகாமையில் நெருங்கி வருகின்ற பொழுது, நம்முடைய இதயத்தை திறந்து ஆண்டவரிடத்திலே நல்ல ஒரு உரையாடலை நாம் நிகழ்த்துகின்ற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு தெளிவை நம்மால் கண்டுணர முடியும். இருளின் ஆட்சிக்குரிய, இருளோடு தொடர்புடைய நம்முடைய செயல்பாடுகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து களைந்தெறிய முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இருளோடு தொடர்புடைய செயல்பாடுகள் என்னிடத்திலே என்னென்னவெல்லாம் இருக்கின்றன? இருளின் ஆட்சிக்குரிய படைக்கலங்கள் எவற்றையெல்லாம் நான் அணிந்திருக்கிறேன் என்று சற்று சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு ஒன்றிப்பினால், ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு நெருக்கத்தினால் இவை அனைத்தையும் துடைத்தெறிந்துவிட்டு ஒளியின் மக்களாக வாழ முயற்சி செய்வோம். நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் மலை பொழிவிலே சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 14வது இறை வசனத்திலே சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே நாம் ஒளியின் மக்களாக இருக்கின்றோமா? ஒளிக்குரிய செயல்பாடுகளை, நல்ல செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதன்மைப்படுத்தி வாழ்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அப்படி ஒளியின் மக்களாக, உயிர்த்த ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக விளங்கக்கூடிய மக்களாக வாழக்கூடிய நல் வரம் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். பலியாய் ஏற்பான் உன்னை
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் தழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட, மறக்கப்பட்ட மற்றும் யாரும் நினையாத ஒத்திருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவு மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்தே எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மையிலே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.